வணக்கம். கழுகு பார்வை செய்திகள். ஆசிரியர் பெருமக்கள் சொன்னாங்க, எங்க பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு பெருமான பொருட்கள்லாம் நன்கொடையாளர்கள் மூலமாக இங்க படித்த முன்னாள் மாணவர்கள் மூலமாக வாங்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு. அதை போல ஆண்டறிக்கையிலையும் வாதிச்சாங்க. 2 ஸ்மார்ட் டிவி வாங்கி கொடுத்துருக்காங்க, யூபிஎஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது நான் கேள்விப்பட்டது. இன்னைக்கு அருமையா நான் கண்கூட பார்த்தது. பத்திரிகை நிருபர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட செய்தியை மக்கள் செய்யக்கூடிய இந்த கல்வி சீர்வரிசைகளை, உதவியாளர்கள் செய்யக்கூடிய இந்த உதவிகளை நீங்க நல்ல முறையில் வெளிக்கொணரணும். உண்மையிலே இது இந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, நீங்க வெளிக்கொணர்றது எல்லாருக்குமான ஒரு விழிப்புணர்வு. மிக சிறப்பாக செஞ்சீங்க. பெற்றோர்களுக்கும் கிராம பெரியவர்களுக்கும் இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் கிராமத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த கல்வி சீர்வரிசை கொண்டு வந்த உங்கள் அனைவருக்குமே உங்கள் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எங்கள் துறையின் ரீதியாகவே உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அதை நமது குழந்தைகள் பாராட்டணும், அனுபவிக்கணும். அதனுடைய பலனை நாம் குழந்தைகள் பயன்பெற வேண்டும். இதற்காக நிறைய நல்ல உள்ளங்கள் செஞ்சிருக்கிறாங்க, நன்கொடை செய்யறாங்க. இப்பவுமே அன்னைக்கெல்லாம் பேசும்போது சொன்னார், சென்னை போறேன், ஒருத்தர் வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இங்கே வந்தோன்னே தெரியுது, வர சொல்லியிருக்காங்க, நாங்கள் போகிறோம், போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு. இந்த அப்படிப்பட்ட உதவிகளை நிறைய நல்ல உள்ளங்கள் செய்கிறாங்க. அவங்கள உண்மையிலே பாராட்டணும், பாராட்டுகின்றேன். நம்ம கல்வித்தரம் சிறப்பாக இருக்கிறது. நம்ம குழந்தைகள் மட்டுமல்லாமல் மற்ற குழந்தைகளையும் வர வைங்க, வர வச்சு சிறப்பாக பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாருடைய ஆர்வம் போவே ஏற்கனவே லேட்டு. நிகழ்வுகளையும் கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அவர்களையும் கிராம பெரியவர்களையும் நல்லா அழகாக எடுத்து வந்திருக்கிறீங்க. சீர்வரிசைகள் உண்மையிலே சிறப்பாக இருந்தது. இதை போல எல்லாம் நல்ல ஈடுபாடாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கழுகு பார்வை யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.